என் அன்பு குழந்தையே, யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்குகின்ற என் குழந்தை, உன் பிரித்யங்கரா எனக்காக ஒரு 5 நிமிடம் இன்று நீ ஒதுக்குவாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தியினை இன்று உனக்கு நான் சொல்லிவிடுவேன். என் பிள்ளையே, எனக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி நீ கேட்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பொன்னான நேரம். உன்னுடைய பொன்னான நேரத்தை இந்த தாயானவள் எனக்காக நீ கொடுப்பாயானால் நான் உன் வாழ்க்கையே பொன்னாக மாற்றி விடுவேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு நல்ல செய்தியினை நான் கொண்டு வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல திருப்பங்கள் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த பல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகின்றது. என் பிள்ளையே, நான் எனக்காக உன்னை நேரம் ஒதுக்கச் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன் மனதை முழுவதுமாக காயப்படுத்தி விடுகின்றது. ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் எப்பொழுதுமே அதை பற்றி மட்டும்தான் நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை யோசித்து உன்னுடைய கவனத்தை எல்லாம் நீ அப்படியே விட்டுவிட்டு உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் கவனிக்க தவறி நீ ஒரு கஷ்டத்தை மட்டும்தான் தூக்கி சுமக்கின்றாய். இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற பாரம் முதலில் குறைய வேண்டும். உன் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதுவெல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு நீங்கி இந்த பிரித்யங்கரா என் மீது உன்னுடைய கவனம் முழுமையாக வந்துவிட வேண்டும். இந்த தாயானவள் நிச்சயமாக உன்னை எப்பொழுதுமே முழுமையாக ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். நீ எதையேனும் பற்றி சிந்திக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேதனையை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய திறமை உன் பிரித்யங்கரா எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த கஷ்டமானது உனக்கு நிரந்தரம் அல்ல. இதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வர முடியும். இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய திறமை உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது. என் பிள்ளையே, அது தெரிந்து கொள்ளாமல் உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்றே நீ அறிந்து கொள்ளாமல் எப்பொழுதுமே எதையாவது ஒரு கஷ்டத்தை பற்றி சிந்தித்து கொண்டு கண்களில் கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளை, நீ என்ன நினைக்கின்றாய்? அம்மா, நானும் இந்த வாழ்க்கையை விட்டு எப்படியாவது நல்ல நிலைக்கு வந்து விடலாம் என்றுதான் யோசிக்கின்றேன். ஆனால் நம் மனதினை வேண்டும் என்றே வேதனைப்படுத்தவும் நமக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்கவும் சுற்றி இருக்கின்றவர்கள் நினைக்கும் பொழுது நம்மால் எப்படி எப்பொழுதும் ஒரே மாதிரி மனநிலையில் இருக்க முடியும்? நம்முடைய மனது எப்பொழுதுமே வேதனையை சந்தித்து விடுகின்றதே. நான் எவ்வளவுதான் எனக்கு ஆறுதலை சொன்னாலும், எவ்வளவுதான் என் மனதிற்கு நானே மிக பெரியதொரு தேற்றத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை. எப்படி நடக்கும்? இதுவெல்லாம் எப்படி நம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சிந்தித்து சிந்தித்தே வாழ்க்கை முழுமையும் வெறுமையாகவே மாறிவிட்டது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனிமையாக இருப்பது போன்ற உணர்வுகள் தான் இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு இது போன்ற எண்ணங்களை கொடுத்திருக்கின்றதல்லவா? இந்த எண்ணங்களிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நீ கடந்து வர வேண்டும். நடப்பது எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான நன்மை கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வாழ்க்கையில் இந்த பிரித்யங்கராவின் துணை இருக்கும் வரை நீ எதற்காகவும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எதுவெல்லாம் செய்கின்றார்களோ அதுவெல்லாம் உன்னை ஒரு நாளும் பாதிக்காது. அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்குத்தான் போய் சேரும் என்பதனை மறந்து விடாதே. இன்று ஒருவர் செய்கின்ற பாவத்திற்கான பலன் நாளை அவர்களுக்கு கிடைக்கும். இன்று உனக்கு எதை செய்கின்றார்களோ நாளை அதையே அவர்களுக்கு இன்னொருவர் செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, எதற்காக கலங்க வேண்டும்? யாருக்காக வேதனை
கவலைப்பட வேண்டும். உன் வாழ்க்கை உன் கைகளில் அல்லவா இருக்கின்றது. உன்னுடைய சந்தோஷம் உன்னிடத்தில் அல்லவா இருக்கின்றது. அதை யார் தர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய்? யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ எதிர்பார்க்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நேரத்திலும் உன்னால் நிச்சயமாக இந்த விஷயத்திலிருந்து வெளிவர முடியும். உன்னால் முடியாது என்றால் அது வேறு யாராலும் முடியாத காரியம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நீ நினைக்கின்ற, நீ நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் இப்பொழுது உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் மிக விரைவாகவே இவையெல்லாம் உன் கை வந்து சேரும் பொழுது நிச்சயமாக அன்று உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, எந்த ஒரு நேரத்திலும் ஒருவரினுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமல் போகாது. உன்னுடைய முயற்சி சரியானதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி உன் வசமாகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இன்று எதுவெல்லாம் உன்னை விட்டு விலகியதோ நாளை அவையெல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இவர்களுக்கெல்லாம் மனதில் என்ன எண்ணங்கள் தெரியுமா? நாம் மட்டும்தான் பெரியவர்கள், நாம் மட்டும்தான் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள், நாம் அடுத்தவர்களை எப்பொழுதுமே நமக்கு அடிமையாகத்தான் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். ஆனால் எல்லோருக்கும் நம்மை போலத்தான் மனது இருக்கின்றது என்ற எண்ணம் இல்லை. அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க யாருக்கும் இங்கு நேரமில்லை. சுயநலமாக எப்பொழுதும் தன் வாழ்க்கை தன் குடும்பம் என்று ஓடி திரிந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யாரேனும் அவர்களுக்கு உதவிகளை செய்திருந்தால் அந்த உதவிக்கான நன்றியை அவர்களுக்கு மீண்டும் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஒரு பொழுதும் இருப்பதில்லை. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து நீ நிச்சயமாக ஏதேனும் ஒரு பக்குவமான சூழ்நிலைக்கு வர வேண்டும். அப்படி நீ வர வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய மனது எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். நீ மனதிற்குள் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்வதும் அதல பாதாளத்தில் தள்ளிவிடுவதும் இருக்கின்றது. எப்படி யோசிக்கின்றாயோ அப்படியாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நீ தயாராக இரு. ஒரு முறை என் பிள்ளை நீ துணிந்து விட்டால் அதன் பிறகு யாருடைய துணையும் உனக்கு வாழ்க்கையில் தேவைப்படாது. என் குழந்தையே, இந்த பிரத்யங்கராவிற்காக நீ ஒதுக்குகின்ற ஒவ்வொரு நொடியுமே உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் வீண் போகாது. நான் வீண் போகவும் விட்டுவிட மாட்டேன். எதை உனக்கு தர வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த பிரத்யங்கரா உன்னோடு பயணிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இருக்காது. நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில் கொடுக்கவும், நீ மனதிற்குள் எண்ணுகின்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கவும் இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உனக்கு உடனிருந்து அதனை செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கான அத்தனை நல்ல சூழ்நிலைகளும் உருவாகி கொண்டிருக்கின்றது. எப்பொழுது உனக்கு கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றதோ அந்த நேரத்தில் இந்த பிரத்யங்கரா உன் கண்களில் நிச்சயமாக படுவேன். அப்படியானால் இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம். உனக்கான நல்ல நேரத்தை நீ எதிர்நோக்க தொடங்கிவிட்டாய். உனக்கான சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக தொடங்கிவிட்டது. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை வந்து சேர ஆரம்பித்து விட்டது என்பதனை புரிந்து கொண்டு நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் அடைய முடியும். அதனால் தேவையில்லாத கஷ்டத்தை மட்டும் சுமக்காமல் நடக்கின்ற நல்ல விஷயங்களையும் கண் திறந்து பார்த்து உனக்கானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இரு. இந்த பிரத்யங்கராவின் அன்பு உனக்கு என்றென்றும் கிடைத்து கொண்டிருக்கும் வரை யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அசைத்து பார்த்து விட முடியாது. உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்றவர்கள் வேதனைப்பட்டு ஒரு நாள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்ற நிலை நிச்சயமாக வரும். நன்றி மறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் நல்லதை சாதித்ததாக வரலாறு கிடையாது. அவர்களுக்கு வாழ்க்கை எப்பொழுதுமே அடுத்த
அடுத்தவர்களிடம் கையேந்துகின்ற நிலைக்கு வந்துவிடும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை அதிக கவனத்தோடு நீ பெற்றுக்கொள். நான் உன்னோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.